என்னாச்சு? யாரோ நம்மள நிச்சயமா இருந்துச்சேன். பயமா இருக்க. என்ன செய்ய? ஐயோ பயமா இருக்க. ஐயோ என்ன பண்ண போறேன்னா, இதை நான் என்ன செய்ய போறேன், என்ன எப்படி பண்ண போறேன்? அடிக்கிறா கரண்ட் இல்லையான்னு தெரியல. காணும் திறந்து கிடக்கு, ஆளை காணும். உள்ளே போய் பார்ப்போம். Denise? Abi? Pasal? Aku pun ni pasal. Orang nama macam ni bela kita kalau tak pernah mungkin kaya. Pasal? Ini pasal. Ini mana lagi? Masa nalala pasal rumba போராட்டம். நீங்க வந்தது ரொம்ப நல்லா தான் போச்சு pasal. நீங்க இது ரொம்ப சந்தோஷம் pasal. சொல்லுங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு 2-3 நாளாவே எனக்கு தூங்கும்போது கனவுல யாரோ வந்து என்ன இருக்கிறது மாதிரி என் தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க பாஸ்டர். அதனால எனக்கு ஒரு தூக்கமே 2 நாளாக குழப்பமாக இருக்கு. அது என்ன தொடர்ச்சியாகவே எனக்கு தூக்கம் இல்லாமல் இரவெல்லாம் ரொம்ப குழப்பமாகி மனதெல்லாம் டென்ஷன் இருக்கு பாஸ்டர். ஏன் பாஸ்டர் எனக்கு அப்படி நடக்குது? ஆமாம் பாஸ்டர். நீங்கள் நல்லா பைபிள்லாம் வாசிப்பீங்க, ப்ரேயர்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் செய்வீங்களா? சரி, இப்போ கொஞ்ச நாளாவே நான் வேலை பிஸியில் நான் பைபிள் படிக்காமல் சின்ன கஷ்டம். வேலை பிஸி என்ன ஆண்டவர் தெரியாத அளவுக்கு அவ்வளோ பிஸியா? மாஸ்டர் இது சூழ்நிலை சிக்கிட்டு மாஸ்டர். சரி, நீங்கள் பைபிள் வாசி எவ்வளோ நாளாக இருக்கும்? ஒரு நாள் 8 மாஸ்டர். நம்ம பைபிள் எடுத்துருவோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு தெரிஞ்சு இல்லையா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வசனம் ஆண்டவன் 30 வருஷம். நீ என்ன சொன்னா
பிசாசை எதிர்த்து தேவனை கீழ்ப்படிந்திருக்கணும். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிகிற மாதிரி இருக்குது. அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நடக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் உங்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான். நீங்கள் மாத்திரம் இல்லை, அநேக உலகத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாம பிசாசு என்ன சொல்றானோ அதை கேட்டுட்டு அவன் என்ன சொல்லுவான், நீ சினிமாவுக்கு போய் சொல்லுவான், செல்போனை பாருங்குவான், பல நினைச்சுவான், உலகப்புறமான காரியத்தை எல்லாம் செய்ய சொல்லுவோம். நமக்கு அது சந்தோஷமா இருக்கிறதுனால நம்ம நினைச்சிடும் அவசரத்துக்கு நம்ம கேட்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றதை நினைச்சிருக்க கேட்கறது இல்லை. அதனால நீங்க வந்து பிசாசை எதிர்த்து பிசாசு வந்து ஒரு மோசமான அவன் நினைச்சுவானா, அவனுக்கு யார் அடிமை வந்து சிக்கிட்டானோ அவன் நினைச்சுவானா இப்படிதான் போட்டு தூங்க விட மாட்டான், அவன் வந்து வேலை செய்ய விட மாட்டான், அவனோட வேலையே இதுதான். அதனால நீங்க வந்து உங்களை பார்க்கும்போது நீங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்கன்னா வேலை வாசிக்காதான் காரணம். நீங்க தொடர்ந்து வேலை வாசிக்கணும். சரி பாஸ்டர். என்ன வேலை வாசிங்க, ப்ரேயர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, தூங்க முன்னாடி நீங்க கண்டிப்பாக ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க. அதிகாலையில் எழுப்பினோடனே என்ன செய்யுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிச்சயம் இந்த மாதிரி சாஸ்திரிய பிள்ளைகள் இருக்காது. நீங்க நினைச்சலாம் நீங்க நல்ல பையன் டெய்லி வாசிப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்ன நினைச்சீங்க, இந்த டிப்ரெஷன் வந்து வெளியே நாளைக்கு நான் வந்து சந்திக்கிறேன். சரி பாஸ்டர். சார் நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. என்ன சரி பாஸ்டர், ப்ரேயர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு எல்லாமே பிசாசு நிற்க மாட்டான். பிசாசு எதிர்த்து நிற்கிறவங்க நம்ம இருக்கணும். சரி பாஸ்டர். ஆனால் உங்களை ஆசீர்வாதம். சரி பாஸ்டர். கொல்லப்படாது. சரி, நீங்க எதுக்கு பயப்படாது, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போறேன். சரி பாஸ்டர். நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ரைட் பாஸ்டர். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சரி பாஸ்டர். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உண்மை துடிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். சகோதரர் டெனிஸ் கொடுத்ததுக்காக துடிக்கிறோம். தகப்பனே, அவருடைய நீங்க விசுவாசின் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. வேதத்தை ஆண்டவரை வாசிக்க, ஜெபம் பண்ணுவதற்கு தடையாக இருக்கிற அந்த அந்தகார சக்திகளை எல்லாம் நிர்மூலமாக்கி கொடுக்குறாங்க. அப்பா, இந்த அந்த மகனை நீங்க உணர்ந்து ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த முடியாத அந்த உலக காரியத்திலிருந்து விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர். பாஸ்டர், இதுதான் மனசுக்கு ரொம்ப சம்மந்தமாக இருக்கு பாஸ்டர். இதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். அந்த குறுநாடகத்திலே இந்த சகோதரன் எப்படி பிசாசின் பிடியிலே சிக்கியிருக்கிறான் என்று நாம் பார்த்தோம். இப்படி உலகத்திலே அநேகர் இப்படி பிசாசின் பிடியிலே சிக்குண்டு பிசாசின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே வேதம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. நம்ம ஏற்கனவே அந்த சகோதரனுக்கு சொன்ன அந்த வசனம் தான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வேதம் நமக்கு அதைத்தான் சொல்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் இந்த உலகத்துல? தேவனை எதிர்த்து நிற்கிறோம், பிசாசுக்கு நினைக்கிறோம், கீழ்ப்படுகிறோம். அப்படி நாம் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அவன் சொல்லுகிற நாம் என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை செய்வதை விட்டு அந்த பிசாசு என்ன நினைக்கிறானோ அவனுடைய செயலுக்கு நாம் என்ன செய்கிறோம், அவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். உதாரணத்திற்கு நாம் என்ன செய்வோம், வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும் என்று நாம் நினைப்போம். ஆனா பிசாசு என்ன சொல்லுவான், நீ வேதத்தை வாசித்து என்ன செய்ய போகிறா, பிரேயர் பண்ணி என்ன செய்ய போற என்று சொல்லி உனக்குள்ளே பேசுவான். நீ தேட்டருக்கு போ, சினிமா பாரு, நீ என்ன செய்ய, செல்போனை பாரு, யூடியூப்பை பாருன்னு சொல்லி உங்க என்ன செய்வான், அவன் பேசுவான். அந்த சத்தத்துக்கு என்ன செய்வோம், நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆகவே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாம் வாசிக்க முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலே என்ன செய்வான், முழு இடத்தை என்ன செய்வான், ஆக்கிரமித்துக் கொள்வான். அவனுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது. சின்ன காரியம் தானே அப்படின்னு சொல்லி பிசாசை நம்ம அனுமதித்தோம் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், உங்களை என்ன செய்வான், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை என்ன செய்வான், அவன் வெளியே தள்ளிட்டு என்ன செய்வான், அந்த பிசாசின் ஆவி உங்களுக்குள்ளே என்ன செய்யும், உங்கள் இதயத்துக்குள்ளே புகுந்து விடும். அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. இந்த சகோதரனை போல நீங்களும் தூக்கம் இல்லாம என்ன செய்வீங்க, அப்படியாக நீங்க கஷ்டப்படுவீங்க. சோ ஆகவே பிசாசுக்கு இடன்படாமலும் இருங்க என்று சொல்லுகிறது. தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். 1 பேதுருவை நாம் வாசிக்க முடியும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும்.
1 பேதுரு 5ஆம் அதிகாரம் நமக்கு இப்படியாக சொல்கிறது, பிசாசு ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்ன செய்யறான், எவனை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. 1 பேதுரு நாம் வாசிக்கிற பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நமக்கு வேதம் தெளிவாக சொல்கிறது, நம்ம புத்தி தெளிவா இருக்கணும். தெளிவில்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா நிச்சயமா அந்த பிசாசானவன் வந்து கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிறான். சிங்கம் கிடையாது, ஆனா நம்ம சிங்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சிங்கம் மாதிரி அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு நம்ம நினைச்சிடறோம், சிங்கம் நினைச்சு பயந்து போய் நினைச்சிடறோம். அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோம். நம்ம விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் விழித்து இருந்தாதான் என்ன செய்ய முடியும், அந்த பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். இதற்கு நம்ம ஒண்ணுதான் நம்ம செய்ய முடியும். என்ன செய்யணும், தினமும் நம்ம என்ன செய்யணும், வேதம் வாசிக்கணும், தினமும் ஜெபம் பண்ணணும், காலை மாலை என்ன செய்யணும், ஜெபிக்கிறவர்களாம் நாம இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மாத்திரமே இந்த பிசாசிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். எனவே நம்ம நினைச்சோம் பிசாசுக்கு இடம்பெடாத இருப்போம், பிசாசை எதிர்த்து நிற்போம். ஆகவே விழித்திருப்போம், நினைச்சோம், ஜெபம் செய்வோம், வேதம் வாசிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.